ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை குன்றத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அதாவது குவிக்பாக்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு வந்திருக்கோம். மிகப்பெரியனா எவ்வளோ பெருசு, 15 வருஷம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்டு நிறுவனம்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பென்ஸ், டாடா, ஹுண்டாய், டிவிஎஸ், ஃபிலிப்ஸ், இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு அவங்களோட மெஷினரிக்கு தேவையான பேக்கேஜிங் அண்ட் ஸ்டிக்கரிங் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டருக்காக சொல்கிறேன், இவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 35 crores அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2025 பார்த்தீங்கன்னா 100 crores ரீச் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குவிக்பாக்ஸோட பாஸ் மிஸ்டர் செந்தில்குமார் கன்வே பண்ணுற விஷயங்களை இப்போ நம்ம கேட்போம். வணக்கம், என் பேர் செந்தில்குமார். நான் வந்து இந்த குவிக்பாக்ஸ்ங்கிற கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக குவிக்பாக்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பாண்டஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நாங்கள் சென்னையிலிருந்து ஆப்ரேட் பண்ணுறோம். பேர் பார்த்தாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். குயிக்காக சீக்கிரமாக ஒரு பேக்கிங் பண்ணுறதுக்கான மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் corrugated boxes, மெயின்லி கொரியர் பேக்ஸ், பேக்கிங் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் குயிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆரம்பித்த கம்பெனி இது. இது யாருக்காக ஆரம்பித்த கம்பெனி அப்படின்னா, சின்ன சின்ன வால்யூம் இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு அங்கே ஆரம்பித்த கம்பெனி. சின்ன சின்ன வால்யூம் 50, 100, 20 பாக்ஸ் கேட்குறவங்களுக்கும், பேக்கிங் மெட்டீரியல் ஒரு 4 பேக்கிங் டேப்பு, 100 கொரியர் பேக் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் குயிக்காக ஆர்டர் போட அன்றைக்கி டிஸ்பேச் பண்ணணும், 48 மணி நேரத்தில் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு டிவிஷன் தான் எங்களோட மதர் கம்பெனியோட ஒரு டிவிஷன் தான் குவிக்பாக்ஸ். நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பேக்கிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக இருக்கிறோம். நாங்கள் வந்து மெயின்லி ஆட்டோ காம்பனன்ட்ஸ் லைக் பென்ஸ், ஹுண்டாய், ஃபோர்ட், அசோக் லேலண்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் நிறையா உலகளாவிய நிறையா ஆட்டோ காம்பனன்ட்ஸ், வாகன உதிரிபாகங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, வாகனங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் தயாரித்து கொடுக்குற பிஸ்னஸ்லாம் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து பெரிய பெரிய வால்யூமில் அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். மதர் கம்பெனிலேருந்து பாண்டஸ் பேக் பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனிலேருந்து எங்களோட கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பேக்கிங் மெட்டீரியல் பார்த்தா, எல்லா பேக்கிங் மெட்டீரியலும் போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 250 மெட்ரிக் டன் மெட்டீரியல் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 மெட்ரிக் டன் இப்படி தான் ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கம்பெனியும் வந்து சின்னதாக ஆரம்பித்து ஒரு பெரிய நிறுவனமாக தான் வளர்ந்துருக்கோம். எல்லா நிறுவனமே நாங்களும் அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தோம். நான் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு கம்பெனியில். அந்த வேலையை வந்து நாங்கள் அதை ஆரம்பித்து இப்போ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 250, 300 மெட்ரிக் டன் மெட்டீரியல் பேக்கிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அடித்தளம் ஒன்று இருக்குது, ஒரு கோர் காம்பிடன்சி அப்படின்னா, அதாவது தனித்துவம். இந்த தனித்துவம் என்ன, நாங்கள் பண்ணுற எல்லா பிஸ்னஸுமே குவாலிட்டி, ப்ராடக்ட் வந்து என்ன குவாலிட்டியில் நாங்கள் சொல்கிறோமோ அந்த குவாலிட்டியில் தான் எப்பவுமே கொடுப்போம். ஆர்டர் வாங்குறதுக்காக ஒரு குவாலிட்டி, ஆர்டர் வாங்கி ரெகுலராக சப்ளை பண்ணுறதுக்கு குவாலிட்டி கிடையாது, எப்பவுமே ஒரே குவாலிட்டி. காஸ்ட், ஒரு கஸ்டமருக்கு ஒரு விஷயம் தெரியும் தெரியல அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்ச கஸ்டமருக்கு, விஷயம் தெரிஞ்ச கஸ்டமருக்கு கம்மியாக விளையும், விஷயம் தெரியாத கஸ்டமருக்கு அதிகமாக மார்ஜினல் விஷயம் பழக்கம் கிடையாது. எல்லா கஸ்டமருக்கும் ஒரே ப்ரைஸ். ஸோ கன்சிஸ்டண்டான ஆப்டிமமான காஸ்ட், ப்ரைஸ், டெலிவரி. பேக்கிங் மெட்டீரியல் ஆர்டர் எடுப்பாங்க, ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் சப்ளை பண்ணுறது ரொம்ப தயங்குவாங்க, டிலே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியலில் எல்லா நிறுவனத்துலையுமே, இந்தியாவில் நிறைய நிறுவனங்கள், சின்ன சின்ன நிறுவனங்கள் இந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ். ஆனால் நாங்கள் எப்படி இந்த டைம் டெலிவரி பண்ணோம், அந்த டைம் டெலிவரி பண்ணோம். அப்படி டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் 15 வருஷமாக. சர்வீஸ், ஒரு ப்ராடக்ட் விற்றுட்டோம், இப்போ ஒரு மொபைல், ஒரு டிவி, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப் விற்றதுக்கப்புறம் எல்லோரும் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் எங்களை மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி விற்றதுக்கப்புறம் சர்வீஸ்லாம் கொஞ்சம் அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அதிகமாக எல்லாருமே கொடுக்குறதில்ல. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்களுக்கு வாங்குற பொருள் ஒரு அட்டைப்பட்டி இருந்தாலும், அது ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, எந்த கஸ்டமர் அந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதை வந்து டெக்னிக்கலாக தொழில்நுட்ப முறையில் அதை நாங்கள் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படி அட்ரஸ் பண்ணி தான் கஸ்டமருடைய ட்ரஸ்ட், நம்பிக்கையை சம்பாதிச்சு ஒரு சின்ன கம்பெனியாக ஆரம்பித்தோம். ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிக்கு அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கோம். அப்படின்னா இந்த குவாலிட்டி, காஸ்ட், டெலிவரி, சர்வீஸுங்கிற இந்த தனித்துவத்தினால் மட்டும் தான் எங்களால் வர முடியுது. இப்போ கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து 150 எம்ப்ளாயி தொழிலாளருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. இந்த குவிக்பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் இது வரைக்கும் 2021 வரைக்கும் பெரிய பெரிய வால்யூம் பின்னாடி பெரிய பெரிய கஸ்டமரை தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இடையில எல்லாத்து மாதிரியுமே எங்களுக்கும் ஒரு கஷ்டம் வந்தது, கொரோனா. வேர்ல்டில் எல்லாத்து மாதிரியுமே நிறைய பொருளாதாரத்தில் நிறைய ஃபினான்ஷியலாக ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபேஸுக்கு போனாங்க. எல்லாருமே இப்படி கஷ்டப்படுறப்ப ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் நல்லா இருந்துச்சு, அது வந்து ecommerce இண்டஸ்ட்ரி. யாருமே நேரில் போய் வாங்க முடியாதுன்றப்போ ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் வாங்கிட்டு நல்லா க்ரோ ஆனாங்க.
ஆனால் அவங்க வளர்ச்சிக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது வந்து அவங்களுக்கு அந்த இகாமர்ஸ் இருக்கிற சின்ன சின்ன இகாமர்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் சேல்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்களுக்கு அதனால ஒரு பொருளை குவாலிட்டியாகவும் டைமுக்கும் ஒரு தரத்துடனும் ஒரு நல்ல காஸ்டோடும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் அதை பேக் பண்ணுறோம் அப்படிங்கிற வரப்ப பெரிய பெரிய கம்பெனி மாதிரி நம்மளால சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி தொழில் பண்ணுறவங்க பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த சின்ன சின்ன இகாமர்ஸ் வழியமா ஆன்லைன் சேல்ஸ் மூலியமா தொழிலெல்லாம் பெருக ஆரம்பிச்சோம். ஆனால் அவங்களுக்கு பேக் மெட்டீரியல் கிடைக்கிறது இல்லை. அவங்க பெரிய பெரிய கம்பெனி வேணும்னா எனக்கு 10,000 பாக்ஸ் கொடு, 5,000 பாக்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குற நிலைமை இருந்தது. அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சோம். அதுக்காக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சோம். 100-150 சைஸ் பாக்ஸஸ், கொரியர் பேக்ஸ், ஸ்டிக்கர்ஸ், இது மாதிரி ஒரு பேக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் ஸ்டாண்டர்டான சைஸில் ரெடி ஸ்டாக்காக வச்சுக்கணும். அது கஸ்டமர் கேட்டோன்னே இன்னைக்கு ஆர்டர் போட்டாங்க, இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணணும். அவங்களுக்கு அடுத்த 24 40 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகும். ஒரு வருஷம் ஆகப்போகுது. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்ட ஒரு வருஷம் ஆகப்போகுது. நல்லா வரவேற்பு இருக்குது. உபயோகப்படுத்துறது நிறைய திரும்ப வந்து வாங்குறாங்க. நல்லா வரவேற்பு இருக்குது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்களை மாதிரி இருக்கிற சின்ன லெவலில் பண்ணுற தொழில் பண்ணுறவங்களும் வந்து இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே கேட்ட நிறைய மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா எங்களால் சொல்கிறது இன்னுமே காஸ்ட் குறைவாகும், இன்னும் குயிக்காகும், இன்னும் நிறைய வேரியண்ட்டு ஆட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஒரு தொழில் வந்து பொருளாதார விஷயத்தில் அது வெற்றிகரமாக இல்லைன்னா சர்வீஸ் மோடில் தியாக உணர்ச்சியோட ரொம்ப நாளைக்கு செய்ய முடியாது. ஸோ வி ஆல்சோ சீக் யுவர் சப்போர்ட் ஆஸ் அ கஸ்டமர்ஸ். உங்களுடைய உபயோகிப்பாளர்களாக நுகர்வோர்களாக உங்களுடைய ஆதரவும் தேவை. நிறைய ஆர்டர்ஸ் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு குயிக்காக குவாலிட்டியான ப்ராடக்ட்டில் எடுத்துக்கிறோம். எங்கள் பொருளை யூஸ் பண்ணுறப்ப உங்கள் பொருளை எங்கள் பேக்கிங் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணுறப்ப உங்கள் பொருளுடைய மதிப்பு, சந்தைப்படுத்துவதுடைய மதிப்பு, மார்க்கெட் வேல்யூ கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி ஆள் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அவங்க அணிகிற உடை அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பை சம்பாதிச்சு விடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உடையாக நினச்சி எங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. வின் நீங்களும் ஜெயிப்பீங்க, நாங்களும் ஜெயிப்போம். தேங்க்ஸ், நன்றி. குவாலிட்டி நாங்கள் வந்து குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ், அதாவது பொருளுடைய தரத்தை அசஸ் பண்ணுறதுக்காக அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக பிரத்யேகமான ஒரு சின்ன லெபார்ட்டரி செட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வாங்குகிற ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபினிஷ் குட்ஸாக இருக்கட்டும், பெட்டி, டேப்ஸ், கவர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து இந்த லெபார்ட்டரியில் செக் பண்ணுறோம். இது எவ்வளவு அழுத்தத்தை தாங்கும், உங்கள் பாக்ஸ் மேலே பாக்ஸை மாற்றி இந்த பாக்ஸ் மேலே ஏறி அமுதுனா இது எவ்வளோ ப்ரெஷர் தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குற மிஷின் இது. அப்படி இதை டெஸ்ட் பண்ணி என்ன 421 நியூட்டன் வந்து இந்த போர்டு வந்து தாங்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து 421 நியூட்டன் அளவுக்கு ப்ரெஷரை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது வந்து இந்த போர்டு வந்து அடுத்தது வந்து இந்த போர்டு வந்து பெட்டியாக மாற்றுறதுக்கான எல்லா தகுதியும் இந்த போர்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம். எல்லா பாக்ஸுமே வந்து ஒரு போர்டிலிருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த போர்டு வந்து பார்க்குறதுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கனாலும் அது டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் இது தாங்கும் அப்படின்னு நான் செக் பண்ணுவோம். சரி, ஸோ பேப்பர்லேருந்து நம்ம போர்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம். இந்த போர்டு வந்து பெட்டியாக மாறுறதுக்கு முன்னாடி இதில் நமக்கு எவ்வளோ கரெக்டான வெயிட் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். இருக்குது அப்படின்னு சொல்லி 10 கிராம்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த போர்டு வந்து எவ்வளவு ப்ரெஷரை தாங்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறோம். முடிஞ்சு போச்சு. இங்கே நாங்கள் குவாலிட்டி வந்து 3 ஸ்டேஜில் அசஸ் பண்ணுறோம். ஒன்று ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது ரா மெட்டீரியல் வரும்போது அசஸ் பண்ணுவோம், அதோட ஸ்பெசிஃபிக் டயக்ராம். ரெண்டாவது வந்து ப்ராசஸ் வேலிடேட் பண்ணுறது, டெம்பரேச்சர்ஸ், ப்ரெஷர் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் குட்ஸ், அதாவது அவுட்புட்டில் அது டிசைர்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து அச்சீவ் பண்ணுதா, ஸோ அப்படின்னு செக் பண்ணுறோம். இது குவாலிட்டி செக்கிங். தென் கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து எப்படின்னா இதர் ஃபோன் கால்ஸு, வாட்ஸ்அப்பு, மெயிலு, ஸோ எனி ஃபார்ம். ஸோ கஸ்டமர்ஸ் கால் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து டெக்னிக்கலாக அட்ரஸ் பண்ணுவோம். சப்ஜெக்டிவாக சொல்லாமல் அதை வந்து டெக்னிக்கலாக அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி குவிக்பாக்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன வகைகளும் பல வகையான டெஸ்டிங்க்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமேட்டா தான் மக்கள்கிட்டே வருது. ஸோ எந்த ஒரு டேமேஜஸுமே இல்லாமல் ஹை குவாலிட்டியான பொருளுங்களை மக்கள்கிட்ட, கிளைண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்பவே வந்து ஒரு குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ இவங்களோட பொருளுங்க பார்த்தீங்கன்னா கொரிகேட்டட் பாக்ஸஸ், பேக்கேஜிங் டேப்ஸ், கொரியர் பேக்ஸ், ராப்ஸ் அண்ட் ரோல்ஸ், இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து ஸ்டிக்கர்ஸ், பேப்பர் பேக்ஸ். ஸோ அவங்களோட வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் வந்து செக் அவுட் பண்ணுங்கள்.
அண்ட் பிஸ்னஸ் ரீதியாக கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட மெயில் ஐடி ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து நிறைய பேர் இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இவங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு சேஃப் கார்டு மாதிரி. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.